தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதி 12க்கு வந்துட்டார். இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு 7ஆம் அதிபதி வந்துட்டார், 9ஆம் அதிபதி வந்துட்டார்னு ஈஸியாக இருக்குது. இது ஏன்னு கேட்டால் நீங்கள் சாதாரண நிலையிலிருந்து புரிந்து கொள்வதற்கு தான் அது சொல்லலாம். 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் யார் சாரத்தில், யார் பார்வையில், யாருடைய சூழலில் உபநட்சத்திராதிபதி என்ன சொல்லுது? சபன் சப்பு சபன் சப்புன்னெல்லாம் சொல்லுவாங்க. உபநட்சத்திராதி திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், அந்த அந்தரநாதத்துக்கு சூட்சமநாதன், அதுக்கு பிராணன், திரேகம், பிராணன், இப்படி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு இருக்குது. அந்த 6 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த ஓரைக்குள்ளே போயிடுவீங்க. அந்த ஓரைக்குள்ளே போனீங்கன்னாவே 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு லக்னம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்படி 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 7 நிமிடத்துக்குள்ள அது எப்படி மின்னலாம் அந்த லக்னம் பறக்கிறதுன்னு அங்கே போய் பார்ப்பீங்க. 72,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களுடைய லக்னம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே உங்கள் ஆத்மா கட்டுப்படுது. அந்த ஆத்மகாரகன் தான் இந்த சூரியன் இந்த தனுசுக்கு 12ல் இருக்கான், 9ஆம் அதிபதி. அப்போ ஆத்மகாரகனுடைய சூரியனை 8ல் இருந்துக்கிட்டு இந்த வீட்டு அதிபதி பார்வை பார்க்கும்போது உன் பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருந்தது? அதை தானே நம்ம கணக்கெடுக்க முடியும். அந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்கள் உங்கள் பூர்வ புண்ணியத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணினாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்களா? நீ சாதாரணமாக கல்யாணம் பண்ணோட பொண்டாட்டி பிள்ளையை அழைச்சிக்கிட்டு நீ மட்டும் வந்துடுவேன். ஆனால் அந்த கர்மா உன் பின்னாடியே வரும். ஏன்னு கேட்டால் உன் நிழல் தான் உன்னுடைய கர்மா. இருளும் வெளிச்சமும் உங்ககிட்ட தான். உன் மனமானது வெளிச்சமாக இருந்தால் அற்புதமாக வளர்ந்து வருவாய். உன்னுடைய மனமானது இருளாக இருந்தால் நீ தவிப்பாய், ஒளியை தேடி அலைவாய். அப்படிப்பட்ட ஒளியை தேடுகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குது, தனுசு லக்னத்தில் இருக்குது. நீ எந்த லக்னமாக இருக்கட்டும், ஆனால் உன் லக்னாதிபதி தனுசுக்குள்ளே போயிட்டுனாவே ஒரு தேடுதல் இருக்கும். இந்த வீட்டாதிபதி எங்கே போய் யாருடைய சாரத்தில் எப்படி இருக்கிறாரு? அவர் உனக்கு பிறந்த நேரத்தில் எங்கே இருந்தார்? அதில் ஏன்னு கேட்டால் இந்த தனுசுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் என்னன்னாக்கா, இயற்கையாகவே காலச்சக்கரமானது உன்னுடைய பெற்றோர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையில் தான் நீ பிறந்தே இருப்ப. உன்னுடைய பாட்டனார் செய்த தவ புண்ணியத்தின் பிரகாரம் தான் அவரே உன் ரூபத்தில் பிறப்பார். அவர் இப்போ தவிப்பார், இல்லை வளருவார், இல்லை சந்தோஷப்படுவார். தர்மம் வாங்க, அவங்க தாத்தாலாம் பெரிய தர்மவான் அன்வாங்க, உன் ரூபத்தில் இருப்பாங்க. ஆனால் தர்மவான் வாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் 50 வயசு, 40 வயசு, 48 வயசு, 50 வயசு, 60 வயசு கல்யாணம் ஆகலைன்றாங்க. என்னடா தனுசு ராசி, தனுசு லக்னம். என்ன விசித்திரம்னா அவங்க மேசசீம தனுசுன்றது அக்னி நட்சத்திரம் தான், தர்மத்துக்குடையது தான். ஆனால் எது மாதிரி தர்மத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க? யாகம் பண்ணியிருப்பாங்க. யாகம் பண்ணுற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த அந்த குண்டத்தில் போடும்போது தன்னறியாத ஒரு தவறு செய்வாங்க. அது எப்படி குருதோகமாக மாறலாம். அவங்க சொன்ன அந்த அட்சரத்தை காதில் கேட்காத கூட மாறிடலாம். இல்லை ஒரு அக்னியை பண்ணும்போது திடீர்னு தண்ணி எடுத்து தெளிச்சிருப்பீங்க. இல்லை எங்கேயோ அந்த இடத்துல உங்கள் குணத்தை மாற்றி விடுவதற்கு அவங்க தாத்தா பாட்டி செஞ்ச கர்ம வினை என்ன பண்ணிவிடுனாக்க, ஒரு மாந்தி ரூபத்தில் அதோட பிரேத சாபம் தாங்க மாந்தின்றது. உங்கள் நல்லா இருக்கிற உயிரோடு இருக்கிற உங்கள் உடம்புக்குள்ளே அது மைண்டை டைவெர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும். அதனால தான் கேரளாவில் மாந்தியை முக்கியமாக முதல் ஜோதிடத்திற்கு முதலாக பயன்படுத்துகிறாங்க. தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த குரு பகவான்லாம் பேசியிருக்கோம். ஏங்க போய் அங்கே போய் உட்காந்துருக்காரு குரு பகவான், இந்த தட்சிணாமூர்த்தி பகவான்னு சொல்லுவோம். அங்கே குருவுக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குன்னாக்க நம்ம என்ன பண்ணுறோம்? கேரளா பக்கம் போங்க, அங்கே குரு பகவானுடைய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்கன்றோம். காரணம் என்னென்னா, அந்த குருவும் அந்த மாந்திக்கும் அவ்வளோ தொடர்பு. குருன்னா உங்கள் தகப்பனார். அந்த குருவை வச்சு தான் உங்கள் தகப்பனாருடைய பூர்வீகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை இந்த மாந்தி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா தான் என்ன மாதிரி இருக்குது, நேராக இருக்கா, அது பார்வையின் மூலமாக அது தாக்குதா, உன் தொழில் பாதிக்கப்படுதா, உன் முன்னோர்கள் பாதிக்கப்படுறாங்களா, உன்னுடைய பரம்பரையில் உன் குழந்தைங்கள் பாதிக்கப்படுதா, உன் இத்தனை சிந்தனைகள் இருக்கோ அத்தனை சிந்தனைக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது அந்த மாந்தின்ற ஒரு உயிரோட்டத்தின் அவலாசைகள். எல்லாம் தெரிஞ்சு கடைசியில் நான் இந்த கழனியில் போய் விழுந்ததுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். எல்லாம் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரையும் பிரபஞ்சத்தை எப்படி ஆளணும், எப்படி பயன்படுத்தணும் தெரியும்.
ஆனால் அந்த ராசி அதிபதி பிறந்த நேரத்தில் எங்கே போயிருந்தான், அதை பொறுத்து இவங்களுடைய சம்பவங்கள் நடக்கும், வாழ்க்கையாக அமையும். ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு வாழ்க்கைங்க. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை என்பது வெளியிலேருந்து வருவதில்லை, உங்கள் வாய் மூலமாக வருகின்ற வார்த்தை தான் வாழ்க்கை. அதுதான் பொருளாதாரம், அதுதான் உங்களுடைய சொத்து. என்ன சொத்து? நாக்கு இருக்கு, அதுதான் ருசி பார்ப்பதும் அந்த நாக்கு தான். அந்த ருசியை உணர்ந்து நோயாய் மாற்றுவதும் அந்த நாக்கு தான். அதனால தான் டாக்டர்கிட்ட போனால் நாக்கு நீட்டு பண்ணுவாங்க. உங்களுடைய அரும்புகள், அந்த மொட்டுகள் எப்படி இருக்குது, என்ன நிறத்தில் இருக்குது, எவ்வளோ உஷ்ணத்தில் இருக்குது பார்ப்பாங்க. நாக்கை புரட்டி காட்டு, இப்படி காட்டுன்னுவாங்க. பார்த்துட்டு வாய் உதடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, மூக்கை பார்ப்பாங்க, நுரையீரல் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, காதை பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாடை காட்டி பார்ப்பாங்க. இந்த டாக்டர்ஸுங்க அப்படியெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இப்போ அவங்கெல்லாம் செய்கிறதில்ல, மிஷினில் விட்டுருவாங்க அவங்கள. அங்கே எலக்ட்ரானிக் என்ன சொல்லுதோ, அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க பேசுவாங்க. தவிர உனக்கு நடக்கிறத பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீ சொன்ன அவன் பார்த்தா அதையும் அதை கனெக்ட் பண்ணுவாங்க, தான் படித்த படிப்பை சொல்லிடுவாங்க. ஆனால் இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இது மாதிரி இடத்துல நீ டாக்டர்கிட்ட போவ, இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல போய் நீ இப்படி ஆகுவேன்னு சொல்கிறவன் ஜோதிடர் தான். ஏன்னா முதல் அதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க, மாதா பிதா குரு தெய்வம். இந்த குருவை பொறுத்த வரையும் உனக்கு ஆசானாக அமர்வது சாதாரணம் இல்லை. அவங்கள்ட்ட போய் ஐயா ஜாதம் பார்க்க எவ்வளோ காசு, அப்போ உனக்கு தோஷம் உன்னை விடலைன்னு அர்த்தம். விஷயம் தெரிஞ்சவங்க அந்த செல்லை கட் பண்ணி வச்சுருவாங்க, பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட. ஏன்னு கேட்டால் நான் ஏதாவது பேசி ரொம்ப வந்துடும், அது ஒரு சாபமாகிடும். இவங்க குருவும் ராக சம்மந்தப்பட்டவங்க தான் இப்படி பேசுவாங்க, அது மாதிரி பேச வச்சிடும். கேதுவும் குருவும் சம்மந்தப்பட்ட பேசுவாங்க, வேணா அவங்க ஜாதகத்தை பாருங்கள், இதுதான் நடக்கும். ஆகையினால தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம், இந்த ஐப்பசி மாதம் மிக மிக அற்புதமானது. நீங்களே 8க்கு போகிறீங்க. 8 பெரிய கோடீஸ்வர யோகத்தெல்லாம் கொடுக்குங்க. ஆயுள் பங்கம் பண்ணாது, ஆயுளை பாதுகாக்கும். அது எப்படி பாதுகாக்குன்னு கேட்டு தெரிஞ்சிங்க என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பளவான. தனுசு கோதண்ட ராமன். தனுசு விவேகத்திற்கும் வெற்றிக்கும் அடிப்படையான ராசி தனுசு. அது மட்டும் இல்லை, உபயம் வெற்றிக்குரியது. உபயதாரா இருக்கக்கூடியவங்க தனுசுக்கு தாங்க நிறைய இருப்பாங்க. யாருக்கு உபயம் பண்ணுவாங்க? தகப்பனுக்கு உபயம், தந்தைக்கு உபயம், தாய்க்கு உபயம், அண்ணனுக்கு உபயம், தம்பிக்கு உபயம், மச்சனுக்கு உதயம், மனைவிமார்கள் சம்பந்தப்பட்ட உபயம். எல்லா உபயத்தை கொடுத்துட்டு இவங்க உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க சும்மா உட்கார்ந்துருப்பாங்க. கோபமும் வேகமும் வீராய் கோபம் போராய் முடியும். அதுக்கு சொந்தக்காரவங்க. கோபம் இடத்துல குணம் இருக்கும். நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல பலனத்தை கொடுக்கும். உங்க ராசிக்கு அட்டமத்துல குரு 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 8ஆம் இடத்துக்கு போனாலும் உங்க குரு, உங்க ராசிநாதன் 8ல போனானா, 6ல போனானா, 12ல போனானா, நிச்சயமாக அவருக்கு என்ன உண்டு? நிச்சயமாக உங்க வீட்டுக்கு அவர் சொந்தக்காரர், உங்க வீட்டுக்குரிய மேனேஜிங் டைரக்டர். அப்போ உங்க தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, வயசை பார்த்துக்கோங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு வேண்டிய தொழில், அறக்கட்டளை இருந்தாலும் சரி, தர்மத்துள்ள இருந்தாலும் சரி, தொண்டுக்குரியதாலும் சரி, கரும்புக்குரியதாலும் சரி. ஏன்னா கரும்பு, நெல் சாகுபடி, தேக்கு, உயர்ந்த மரங்கள், உயர்ந்த நுணுக்கமுள்ள வேலைகள், பட்டாதாரி, யூனிவர்சிட்டி, ஹை சொசைட்டி, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியது, அம்பாஸ்டர், வெளிநாடு, ஒரு முறையாவது இன்ட்ரிக்காவது போயிட்டு வரணும் தனுசு. ஏன்னா காலபுருஷனுக்கு 9, அப்போ ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய, அதாவது குரு அட்டமாதிபதியாக குரு இருந்தாலும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மாறும். உங்கள் திசை பற்றி மட்டும் கவனம் பார்த்துக்கோங்க. வெளிநாடு கண்டிப்பாக போய் ஆகணும். நீங்கள் வெளிநாடுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படிப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. அதனால நீங்கள் அதுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திர அதிபதிகளும் அதுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. அதனால இந்த மாசத்துல உங்க ராசிநாதன் ஏற்கனவே உங்களுக்கு அட்டமாதிபதி குரு, அதுக்குள்ள கொடுக்கல் வாங்கல கவனம், நண்பர்கள்கிட்ட கவனம், துணைவி மனைவி கிட்ட கவனம். மெயினான நீங்க செய்ய வேண்டியது, எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா பணம் விஷயத்துல கராரா இருந்துக்கங்க, கொடுக்கல் வாங்கல கராரா இருந்துக்கங்க. உங்களுக்கு தெரியும், விருச்சக ராசிக்கு உரியவங்களும் இந்த விருச்சக ராசி உள்ளவங்களும் கும்ப ராசி உள்ளவங்களும் எதுல கண்ணா இருப்பாங்க தெரியுங்களா? பணத்துல தான் கண்ணா இருப்பாங்க.
விருச்சிக ராசியும் கும்ப ராசியும் பணத்திலேயே தான் கண்ணா இருப்பாங்க. வேற எந்த அண்ணன் தம்பி தாய் தகப்ப எதிலும் கவனத்தை செலுத்த மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு முக்கியமான காரணம் உண்டு. விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் குரு, காசை கொடுக்கிறவன். அதுக்கடுத்து கும்பத்துக்கு 2ஆம் இடம் குரு, காசை கொடுக்கிறவன். அதனாலதான் அந்த 2ஆம் இடத்து தனத்துக்குரிய இடமா இருக்கிறதுனால எந்த வகையில காசு வருது? வட்டிக்கு கொடுத்தா போதுமா? வட்டிக்கு எல்லா வகையிலும் கொடுக்கறதோட நம்ம கூட கொடுத்தா இன்னும் கூட வருமா? இப்படி எண்ணங்கள்லாம் வரும். அப்படிப்பட்ட என்னதான் இருந்தாலும் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கலியுகத்துல நாம் இருக்கக்கூடாது. உதவி செய்யறோமா, அதோட நிப்பாட்டிக்க. பசிக்குதா, சாப்பிடு. என்ன வேணுமா, துணி வேணுமா, ஸ்கூல் பேக் வேணுமா, ஷூ வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, என்ன வேணும் வாங்கிக்க, அதோடு விட்டு. அப்படி சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் படைச்சவங்க தான் இந்த தனுசு ராசி நேயர்கள். நிச்சயமாக உங்களுக்கு கோதண்டராமன் முதல்ல சொன்னது போல நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன வழிபாடு பண்ண வேண்டும்? நிச்சயமாக ஒரு முறையாவது சேதுக்கரை, சேது சமுத்திரம், சேதுக்கரை போய் ராமேஸ்வரம் போங்க, சேது சமுத்திரம் போயிட்டு வாங்க. திருப்புல்லானியை மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் திருப்புல்லானியை மறந்துடாதீங்க. 2வது மூலம் புராணம் உத்திராடம், விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர், ஆதியும் அந்தமும் இல்லாத விநாயகர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் நல்லா பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடையும் பண்ணுங்க. ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. எனவே எங்கேயாவது குடும்பம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டோம். குடும்பம் மட்டும் ஏன்னா, நான் ஏற்கனவே 4 உபயத்தையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். 4 உபயத்தையும் சொல்லியிருக்கிறேன். மீனம், கன்னி, மிதுனம், தனுசு. இந்த 4 ராசியுமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வராது. ஒத்து போகாத ராசி. எந்த காலத்திலும் ஒத்து போகாது. ஏதாவது ஒரு பங்குல எண்ணத்தை கெடுக்கணும், எப்படின்னா நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. எனவே அந்த தனுசு ராசிக்காரவங்க குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. கணவன் மனைவி உறவு பிரிவுக்கு வந்துடக்கூடாது. கணவன் மனைவி உறவு ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே தயவு செய்து திருப்புல்லானி ஒரு தரம் போங்க. நவகிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் தேவிபட்டினம் ஒரு தரம் போங்க. அதுக்கடுத்தது ராமேஸ்வரம், 33 கோடி தேவர்களுக்கு அழியா புகழ் பெற்ற. எந்த தீர்த்தமும் குளிக்க வேண்டாம், அக்னி தீர்த்தத்தில் குளிங்க. நேற்று கூட சொன்னேன், அக்னி தீர்த்தத்தில் குளிங்க. அதை குளிச்சுட்டு கோடி தீர்த்தத்தில் குளிங்க. கோடி தீர்த்தத்தை எடுத்துட்டு காசில போய் கொடுத்து வைக்கணும். நமக்கு கோடி தீர்த்தத்தை அப்படியே கொண்டு போய் காசில லிங்கத்தை கொடுத்தா மறுபிறவி கிடையாது, மறுபிறவி கிடையாது. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அட்டமாதிபதி குருவாக இருந்தாலும், அது அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு அளப்பரிய ஒரு நன்மையை செய்து விட்டு தான் போகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா அட்டமாதிபதி குரு உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு. உங்க வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தான் சொந்தம். அது அதாவது 1க்கு 8க்குரிய செவ்வாய், மேசத்திலிருந்து விருச்சகம், அதுவும் பாதிக்காது. சுக்கிரனும் 1க்கு 6க்குரியவர், அவரும் பாதிக்காது. அதே மாதிரிதான் தனுசு வீட்டுல அட்டமாதிபதி குரு கடகத்துல, அதுவும் பாதிப்பு குறைவு. இருந்தாலும் என்ன தசை பத்தி வந்துடக்கூடாது, குரு திசையில புதன் பத்தி வந்துடக்கூடாது, புதன் திசையில குரு பத்தி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி வராம இருந்தா நிச்சயமாக நீங்க தான் ஒரு யோகக்காரி என்பதுல மாற்று கருத்து அல்ல. 2025 வரக்கூடிய நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுப்பாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்குறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கடக லக்னத்தில், அதுபோக ராகு பகவானுடைய திசையில் 310 டிகிரியில தான் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அது போல பார்த்தா நம்மளுடைய ராசியாதிபதி குரு பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு இப்ப அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார்.
கிட்டத்தட்ட ஒரு 52 நாள், இயல்பு நிலையில ஒரு 26 நாள், வக்கரத்துல ஒரு 26 நாள் கடக ராசியில போய் உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு உங்க ராசி அதிபதி குரு பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப குரு பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா 8வது வீட்டுல இருக்கிறாரு. அப்ப 8ஆம் இடம் அப்படின்றது வந்து கெட்ட இடம் தானே அப்படின்னு மேக்ஸிமம் நம்மளால நினைப்போம். ஏன்னா 6, 8, 12. அப்ப இந்த 6, 8, 12ல போய் உட்காரக்கூடிய கிரகம் வேலை செய்யுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும். அந்த 8ஆம் இடமா இருந்தாலும், அதாவது உட்கார்ந்துருக்கிற இடம் பார்த்தா குருவுடைய மனைவி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். தன்னுடைய மனைவி வீடு தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் தான் குருவுடைய மனைவி. அந்த சந்திரன் வந்து பார்க்கும்போது வீட்டில் இப்போ குரு வந்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, இப்போ அந்த ராசிகளை இப்போ உங்க ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு பகவான் 8வது வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, அதாவது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. 8லையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான். அப்போ உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பான். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு தானே. அப்போ உங்க ராசிக்கு அதிபதி குரு 8ஆம் இடத்துல உட்காந்தாலும் 12ஆம் இடத்துல உட்காந்தாலும் நல்லதை கண்டிப்பா பண்ணதான் செய்வார். நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா கொடுப்பார். உங்க ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுதான் முதல்ல பெரிய விஷயம். நல்லதை கண்டிப்பா செய்வார். நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. அப்ப இன்னைக்கு உங்க ராசியாதிபதி குரு பகவான் 91 டிகிரியில கடக ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இன்னைக்கு குருவுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு உச்சம் அடைஞ்சு கடகராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய மகன் குரு பகவான். இந்த குருவுடைய அப்பா யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரனுடைய மகன் வாரிசு தான் இந்த குரு பகவான். அப்படியாப்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு இப்ப உச்சம் அடைஞ்சு 8வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அப்ப ஆயுள் ஸ்தானத்துல போய் கிட்டத்தட்ட குரு உட்காரும் போது என்ன பண்றாருன்னா, உங்களுடைய உடல் உபாதிகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றாரு. நான் ஆப்ரேஷன் பண்ணி தாங்க ஆகணும், அதுக்குண்டான டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறேன், மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியாம நான் மாத்திரை சாப்பிட்றேங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே இது இந்த ஒரு அற்புதமான டைம்ல நிச்சயமா ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா நிறைய பேரை பாருங்க, அதாவது என்ன கஷ்டம்னு தெரியாமலே மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, தவிர கஷ்டம் குறையிற மாதிரி இல்லை, தீர்ந்த மாதிரி இல்லை. போட வேண்டிய புண்ணுக்கு போட வேண்டிய மருந்து போட்டதான் நல்லாகுன்னு சொல்லுவாங்க. அப்ப குரு பகவானே உட்கார்ந்து இருக்கிறதுனால, உங்க ராசியாதிபதியே உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனை தெரியும், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அது சரியாகும், நீங்க பயப்படவே வேண்டாம். அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருக்கிறாரு. 11ஆம் தேதிக்கு மேல குரு வந்து அதே கடகராசியில வக்கரம் அடைகிறாரு. அப்ப வக்கரம் அடையும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். ஃபர்ஸ்ட் 11 தேதி வரைக்கும் விட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 நாள் இருக்கு பாத்தீங்களா, நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 2வது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப 4ஆம் இடத்துல சனி உட்காரும் போது உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருக்கேன் நான். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இப்ப நடக்குது. அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போது கஷ்டம் தான் கொடுப்பாரு, இதுல மாற்றம் கிடையாது. ஆனா அந்த சனி பகவான் கூட இப்ப வக்கரத்துல போயிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு நல்லாதான் இருக்குது. ஏன்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லையா, 28ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்கரத்துல தான் இருக்கிறாரு, நவம்பர் 28 வரைக்கும். அதனால நவம்பர் 28 வரைக்கும் வக்கரத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி போகும்போது அப்பதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்ப 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு நல்லதா இருக்குது, நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப குருவும் உங்களுக்கு நல்லது பண்றாரு, உச்சம் அடைஞ்சு நல்லது பண்றாரு, சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு நல்லது பண்றாரு. சரிங்களா? அப்ப இது போக உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, 12ஆம் இடம் மறைவஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவரு வந்து தன் சொந்த வீட்டுல ஆட்சியா வந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் சொந்த வீட்டுல தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் தன் சொந்த வீட்டுல வந்து பார்க்கும்போது தான் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு இந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, மனை பிரச்சனை, சொந்த பந்தம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் குறையும். குறிப்பா இந்த வண்டி வாகன தொழில், மோட்டார் லைன்ல இருக்கிறவங்க, அதாவது சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்து செவ்வாய் உங்க ராசி 2ஆம் இடமா பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்கும்.
கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது பாவகத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்து 10வது வீட்டில் கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஒரு மாச அளவில் பார்த்தா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், தாய் தந்தைகளுக்குள்ளார சண்டை, கருத்து வேறுபாடு, சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, போராட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அப்படியேப்பட்ட சுக்கிர பகவான் இந்த மாசம் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தான் சொந்த வீட்டுக்கு வராரு. குறிப்பா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே வராரு. மிகப்பெரிய பலம். லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா 24 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் உட்காராரு. 2ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 24 நாள் இருக்கு பார்த்தீங்களா, நிச்சயமா உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சியில உட்காந்து உங்க ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துல வர்றதுனால இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு, பிராப்தம் உண்டு. நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு இடம் வாங்கி போட்டுட்டேன், கிரையம் பண்ண முடியல, வாங்கிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், என்னால் மீதி பணம் கட்ட முடியல, என் பிரச்சனைல இருந்து வெளியில் வர முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனை நான் மாட்டிக்கிட்டேங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே 2ஆம் தேதிக்கு மேல 26ஆம் தேதி வரைக்கும் இந்த 24 நாள்ல உங்களோட கனவு நனவாகும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கு நன்மை கொடுத்தே தீர்வாரு, இதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் என்றவர் வந்து 10ஆம் தேதி உங்க ராசிக்கு 12வது ராசியில் இருக்கிறாரு. இப்ப விருச்சிக ராசியில தான் இருக்கிறாரு. அப்ப புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருப்பார். 10ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வேலை செய்ய மாட்டார். அப்ப படிப்புல பிரச்சனை, படிப்பு சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சின்ன வாக்குவாதம், 2 பேரும் ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு மேல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் அந்த 13 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல அவர் வந்து கட்ட புதன் பகவான் வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் குறிப்பா அந்த 13 நாள் இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறாரு. 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு, லாபஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 7 நாள் நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு குறிப்பா அந்த 10 நாள் தான் நல்லா இல்லை. அப்போ உங்களுக்கு 10 நாளைக்கு மேல அந்த 20 நாளும் சூப்பரா இருக்கு. இதுல ஒரு 13 நாள், அதுல ஒரு 7 நாள். விருச்சிக ராசியில 13 நாள், துலா ராசியில ஒரு 7 நாள். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் வக்கரமாகிறதுனால பலன் கொடுக்குறான், 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறான். அதனால உங்களுக்கு புதன் பகவானும் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 16 தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டாரு. 16 தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு வந்துருவாரு. அப்ப 12ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு வந்துட்டாருன்னா அப்ப நமக்கு என்ன பண்ணுவாருன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 12ஆம் இடம்ன்றது மறைவஸ்தானம் தானே, எப்படி சப்போர்ட் பண்ணுவார் கூட நீங்க கேட்கலாம். இப்ப நமக்கு வந்து ஒரு பில்லு கட்டுறோம், அந்த டைம் முடிஞ்சு போடுது கடைசி நாள், அது சண்டேவே வந்துடுது அப்படின்னா அடுத்த நாள் நம்ம மண்டே கட்டிக்கலாம், ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. எப்படி பார்த்தாலுமே தனுசு ராசிக்கு இது ஒரு சாதகமான நேரம் தான். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சாதிக்கக்கூடிய நேரம். யோசனை பண்ணுங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.